ராஜா அவர் படத்துல நடிச்சு முடிச்சுட்டு அவர் சிஎம்ஏ ஆயிட்டாரு. நீ இன்னும் உங்களுடைய கட்சியோட சேர்ந்து உன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபரை விட கம்மியா தான் மொத்த தமிழ்நாட்டுல ஓட்டே வாங்கியிருக்கீங்க. நீ இன்னும் இங்க உட்காந்து அவருடைய படத்துக்கு ரிவ்யூ போட்டுக்கிற. அதாவது இந்த படத்துல ஒரு காட்சி இருக்குதாமா, இவர் வருவாராம், இத பண்ணுவாராம். நீ பேசு ராஜா, நீ பேசு. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. ஏடிஎம்கே வந்து இந்த மதுக்கடைகளை மூட சொல்லி ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்தாங்களே சார், பாத்தீங்களா? இல்ல கடையை மூடதை விடுங்க, ஒருத்தங்க கட்சியவே மூடிட்டு போயிட்டாங்களே, அதுக்கப்புறம் எதுக்கு இவங்க திரும்ப உட்காந்து பேசிட்டு இருக்காங்க? இவங்க கட்சி இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கா தமிழ்நாட்டுல? இந்த மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டைம்ல இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் தேவைப்படுதுங்கிறத புரிஞ்சுட்டு எவ்வளவு ஜாலியா அவங்க பேசிக்கிறாங்க அப்படின்றத நீங்க சும்மா பாருங்க. என்னங்க நீங்க அதிமுக பத்தி பேசணும், இப்பதான் மணி அடிக்கிறது, பெல் அடிக்கிறது, கார்ல ஹார்ன் அடிக்கிறது. ஆளே இல்ல பெல்லு. மரியாதைக்குரிய சிஎம் சார், வணக்கத்திற்குரிய சிஎம் சார், மாண்புமிகு சிஎம் சார், வாயை திறந்து பேசுங்க சார். நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. இந்த இவங்கள வேற இந்த கைக்கூலிங்க, இந்த இந்த இதுங்களை வேற சமாளிக்கணும், பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் ஜுஜோ வடக்கண்ணா அப்படின்னு சொல்லி யாராவது போடுறதுக்கு ஏற்ற மாதிரி குலைக்குங்க. அப்ப இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டம் இதெல்லாம் தாண்டி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தமிழ் தாய் வாழ்த்த பாட மாட்டேன், நான் நேஷனல் ஆந்தம் தான் பாடுவேன் இந்த கவர்னரு. ஐயோ ஏங்க இருக்கிற டென்ஷன்ல நீங்க வேற இவர் மேல வேற ஒண்ணு. டிவிகே கவர்மெண்ட் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் வந்து வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு கீழே வரக்கூடிய கழிவுநீர் சுத்திகரிப்பு மேலாண்மை திட்டத்துக்கான சீவேஜ் போர்டு கீழே வரக்கூடிய கோயம்பேடு, கொடுங்கையூர் இது கீழே வரக்கூடிய அந்த திடக்கழிவு மேலாண்மைக்கு போயிருக்காங்க சார். உண்மையை சொல்லணும்னா வாட்டர் சப்ளை சீவேஜ் போர்டு கீழே 438 வாட்டர் பம்பிங், அது இல்லாமல் 22 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அந்த சிஎம் ஆஃப் தமிழ்நாடு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க சார். இதில் என்ன அப்படின்னா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, சென்னை சிட்டிக்கு தேவையான வாட்டர் சப்ளை சர்க்குலர் வாட்டர் எக்கனாமி கிட்டத்தட்ட 45 மில்லியன் லிட்டர்ஸ் வந்து கழிவு நீர் வெளியில் வருது சார். அதை வந்து கோயம்பேடு, கொடுங்கையூரில் இருக்கக்கூடிய இந்த திடக்கழிவு மேலாண்மை துறை சார்பாக அந்த 45 மில்லியன் லிட்டர்ஸையுமே வந்து 2ஆம் நிலை 3ஆம் நிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழிவு நீரை சுத்திகரிப்பு பண்ணி தரம் உயர்ந்த தண்ணியாக அதை மாற்றி அங்கே இருக்க தொழிற்சாலைகள் இருக்குது இல்லைங்களா சென்னையை சுற்றி, அவங்களுக்கு வந்து இதை சப்ளை பண்ணுறாங்க சார். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, குடிநீர், நிலத்தடி நீர் இது ரெண்டுமே வந்து மக்களுக்கு போகும். அவங்க தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய தேவை இருக்கு இல்லைங்களா, குடிநீர் தேவை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஆலைகளை யூஸ் பண்ணுற நீர் வந்து இந்த மாதிரி சீவேஜ்லேருந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். இது வந்து கரெக்டாக நடக்குதா, இதில் என்னென்ன மாதிரி இன்னும் ப்ராசஸ்லாம் கொண்டு போகலாம், வாட்டர் ஆஸ்மோசிஸ்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சார். இதில் வந்து 45 மில்லியன் லிட்டர்ஸ் இப்போ பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக எவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி மழை வருது அப்படின்னா மழை வரும்போது நிலத்தடி நீரை வந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற விஷயங்களுமே வந்து முதல்வர் அவர் அட்வைஸ் பண்ணுறதாகவும் சில விஷயங்கள் அதில் போட்டிருந்தாங்க. இந்த கரெக்டாக நடக்குதா, இது இன்னும் எந்த அளவுக்கு வந்து உயர்தரமான தண்ணியாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்த அந்த திடக்கழிவு மேலாண்மை துறையில் டிஸ்கஸ் பண்ணதா சிஎம் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து போட்டிருந்தாங்க சார். வெளியில் வரும்போது பார்த்தோம், நிறைய கோயம்பேடு மக்கள்லாம் வந்து முதல்வர் அவருக்காக வெயிட் பண்ணி என்னதான் வந்து இந்த நீட் விஷயம் அது இது விஜய் அவர்களை வந்து என்ன பார்க்கவே முடியல, அதுக்கப்புறம் ஜனநாயகத்துக்கு அப்புறம் பார்க்கவே முடியல. நேற்று தான் வந்து கோயம்பேடில் ரொம்ப நாள் கழிச்சு அவரை வெளியில் பார்க்க முடிஞ்சது. மக்கள்லாம் பயங்கர ஆரவாரமாக சந்தோஷமாக அவரை பார்த்தாங்க சார். இல்லை வீக்லி ஒரு ஏரியாவில் ரோட் ஷோ, 3 இடத்துல இன்ஸ்பெக்ஷனு, அப்புறம் திடீர் இன்ஸ்பெக்ஷன் வேற. இதில் கம்ப்ளைண்ட்டை உடனே படிக்கிறது, நேரில் சந்திக்கிறது, அவங்க கேட்ட குறையெல்லாம் நிறைவேற்றிடுறது அப்படின்னு சொல்லி இப்படி பிஸியாகவே இருக்கிற சிஎம்க்கு மத்தியில் சில பேர் இன்னும் உக்காந்துக்கிட்டு ஜனநாயகன் படத்துடைய ரிவ்யூ வீடியோவை போட்டுருப்பாங்க. ராஜா அவர் படத்தில் நடித்து முடிச்சுட்டு அவர் சிஎம்ஏ ஆயிட்டாரு. நீ இன்னும் உங்களுடைய கட்சியோட சேர்ந்து உன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபரை விட கம்மியா தான் மொத்த தமிழ்நாட்டுல ஓட்டே வாங்கியிருக்கிறீங்க. நீ இன்னும் உட்காந்து அவர் நடிச்சு முடிச்சுட்டு போய் சினிமால எல்லாம் முடிச்சுட்டு படத்துல இருந்து எல்லாம் தாண்டி இன்னைக்கு ரியல் லைஃப் சிஎம் ஆயிட்டாரு. நீ இன்னும் இங்க உட்காந்து அவருடைய படத்துக்கு ரிவ்யூ போட்டுக்கிற.
அதாவது இந்த படத்துல ஒரு காட்சி இருக்குதாமா, இவர் வருவாராம், இத பண்ணுவாராம். நீ பேசு ராஜா, நீ பேசு அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. சோ இது மாதிரி இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாகவும், ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களின் உண்மையான இத்தனை வருஷம் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு சேஞ்சஸ கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக இன்னைக்கு தமிழக அரசு இருக்குது. அதுவும் தாவேகாவுடைய தலைமையில. இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா, இவங்க செய்ய வேண்டிய வேலைகள் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குதுங்கிறத சிம்பிளா சொல்றேன். எல்லா நாளுமே செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. நம்ம ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம் அந்த போன வீடியோல. இந்த மாதிரி எவ்வளோ வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க தாவேகா. ஒரு 3 நாட்கள்ல இவ்வளவு ஹெட்லைன்ஸ ஒரு கட்சி செய்யுது. ஒரு முதல்வர் அவர்கள் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சொல்றாங்க, யாரோ ஒருத்தவங்க 4 நாட்களுக்கு பிறகு இந்த வாரம் இப்போதுதான் வந்திருக்கிறார் இந்த முதல்வர். இவர் இதுவாம் அதுவாம் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டான். அதுக்கு பதிலுக்கு இன்னொருத்தர் ட்வீட் போட்டாரு. உங்க முதல்வர் மாசத்துக்கு ஒரு தடவை வந்தாலே பெருசு தலைமை செயலகத்துக்கு டென்ஷன் ஆயிடுவேன், ஓடி போயிடுவேன். அதாவது இவர் இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு கோயம்பேடு விசிட் இதெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கே வந்திருந்திருக்கணும். புரியுதுங்களா? நேத்து கோயம்பேடு விசிட், நேத்து அவருக்கு டைம் இல்லையா, நேத்தே அதை முடிச்சு நேத்தே போயிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி தலைமை செயலகம் ஒரு மாசம் கழிச்சு ஐயோ எப்படியா போறது, இந்த பக்கமா அந்த பக்கமா, டிரைவர் எந்த பக்கம் போற நீ, ஐயா நான் சரியா தான் போயிட்டு இருக்கேன், நீங்க தான் ரூட்டை மறந்துட்டீங்க அப்படின்னு டிரைவர் கலாய்க்கிற அளவுக்கு உங்களோட சிஎம் முன்னாடி இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்த நிலைமையில நீங்க தான் பேசவே கூடாது அதை பத்தி. அதே மாதிரி ஏடிஎம்கே இந்த மதுக்கடைகளை மூட சொல்லி ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்தாங்களே சார், பாத்தீங்களா? அதுல தாவேகா அரசு இத்தனை மதுபான கடைகளை மூடியிருக்காங்க, இந்த கடைகள்லாம் மூடினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா அரசோட இன்றைய செயல்பாடுகளை விஷயங்களை அந்த ப்ரொட்டஸ்ட்ல பேசியிருந்தாங்களே சார், பாத்தீங்களா? இல்ல கடையை மூடினதை விடுங்க, ஒருத்தங்க கட்சியவே மூடிட்டு போயிட்டாங்களே, அதுக்கப்புறம் எதுக்கு இவங்க திரும்ப உட்காந்து பேசிட்டு இருக்காங்க? இவங்க கட்சி இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்குதா தமிழ்நாட்டுல? அதான் சார், ரொம்ப நாளா லைம் லைட்ல இல்லாம இருந்தாங்க, திடீர்னு இன்னைக்கு ஒரு ப்ரொட்டஸ்ட் இறங்குனாங்க. இந்த நீட் ப்ரொட்டஸ்ட் மாதிரி நாமளும் ஒன்று ட்ரை பண்ணலாம்னு மேபி ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் தாங்க, அவங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி வளர்ந்து வர கட்சிகள், இந்த மாதிரி புதுசா வந்திருக்கிற கட்சிகள், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு முடியாத நிலையிலிருந்து ஏதோ ஒண்ணு பண்ணணும் சாதிக்கிற இது போன்ற கட்சிகளுக்கெல்லாம் தமிழக மக்கள் கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணணும். அதனால நான் அதை வன்மையா மக்கள்கிட்ட வன்மையான்ற மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய ஒரு கோரிக்கையா கேட்டுக்கிறேன். இப்ப அவங்க பேசுறதுல சில விஷயங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். போடி எவ்வளவு ஜாலியா, எவ்வளவு ஒரு ஹியூமன், அதாவது இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டைம்ல இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தேவைப்படுதுங்கிறத புரிஞ்சுட்டு எவ்வளவு ஜாலியா அவங்க பேசிக்கிறாங்க அப்படின்றத நீங்க சும்மா பாருங்க. பூழி ரெடியா? ரெடி சார். என்னங்க நீங்க அதிமுக பத்தி பேசணும், இப்பதான் மணி அடிக்கிறது, பெல் அடிக்கிறது, கார்ல ஹார்ன் அடிக்கிறது. இது முதல்ல ஆர்ப்பாட்டமே இல்லை. இது ரீல் ஆர்ப்பாட்டம் இல்லை, இது ரியல் ஆர்ப்பாட்டம். வணக்கத்திற்குரிய சிஎம் சார், மாண்புமிகு சிஎம் சார், வாயை திறந்து பேசுங்க சார். இந்த ஒன்ன தவிர நீங்க வேற ஏதாவது ஸ்கிரிப்ட ஓசியில வாங்கிட்டு வாங்க சார். இதுவே ஒரு ஓசி ஸ்கிரிப்ட், திமுக ஸ்கிரிப்ட். இத கூட இன்னைக்கு தாய் கழகத்துல போய் இணைய போறதுக்கான எக்ஸாம்பிள். இதெல்லாம் ஸ்கிரிப்ட் கூட நாங்க ஓனா எழுத மாட்டோம். என்ன சொல்லி கலாய்க்கிறாங்களோ அதை வச்சுதான் நாங்களும் கலாய்ப்போம். ஏன்னா நாங்களாம் ஒண்ணு. இன்னைக்கு எவ்வளவு கூடுதல் கட்டணம் வந்துச்சு, அதுக்கெல்லாம் நீங்க நின்னு ஓடுன்னு சொல்லாம நின்னு சிஎம் சார் பதில் சொல்லுங்க. கேட்ட கேள்விக்கெல்லாம் அடுத்த நாள் 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க ட்விட்டர் போடாதீங்க. அது ட்விட்டர் இல்ல, ட்வீட். FDFS ஏப்ப அழுகுறீங்க, ஏன் அழுகுறீங்க? சரி, நீ யதார்த்தமா அழுதுருந்தீங்கன்னா அது ரீல்ஸ் எடுத்து வீடியோ எடுத்து வராது இல்ல. நான் சொல்றேன் அவங்க ஏன் அழுதாங்கன்னு. எம்ஜிஆர் அவர்கள் நடத்திக்கிட்டு இருக்க ஒரு கட்சி இன்னைக்கு 10 பைசா பிரோஜனம் போச்சே நினைச்சு அழுகுறாங்க. ஏன் சார் அழுகுறீங்க நீங்க அப்படின்னு. யாரு என்ன அழுதா என்ன? ஏதாவது இப்ப எந்த அளவுக்கு அதிமுகவோட ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது பாருங்க. நீங்க இந்த வீடியோவை முழுசா பாக்குறது கூட எனக்கு விருப்பம் இல்லை. இதுக்கப்புறமா இதுல பாயிண்டா கலாய்க்கிறதுக்கே 2 விஷயம் தான் இருக்குது. அதாவது நீங்க பேசுனீங்கன்னா ஒரு அரசியல் தலைவரா 2 இருக்கணும்.
ஒண்ணு பா அப்படி இருக்கணும், இல்ல அப்படின்னா கலாய்க்கிற மாதிரி நான் பேசி அப்படி இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்க. இது ரெண்டுமே இல்லாம அப்பயா ஆமா. ஒரு ஸ்பீச் இருந்து நீங்க பாத்திருக்கீங்க. அதான் மேடம் பேசிட்டு இருக்கு ரைட்டா. அப்ப இதனால இந்த மாதிரி அதிமுகல புரியுது. ஒருத்தவங்க பேசுனது 6 நிமிஷம் கேட்டு அதுல 2 தடவை கலாய்க்க முடிஞ்சது. மிச்சம் 5 நிமிஷம் தலையை சொரிஞ்சு என்னடா பேசுறாங்க இவங்க, என்னடா சொல்ல வராங்க இப்ப அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு கட்சி இருக்குது. இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு தாவேக்காவை பத்தி பேசுறாங்க அப்படிங்கும்போது வந்து அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பு வருது. ஸோ அதனால வந்து ஆன்டி அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணி ஓரமா வச்சுட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போலாம் பூவிழி. நெல்லையில இருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில வந்து இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க சார். பட்டமளிப்பு விழால வந்து தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துல தான் பாடப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அப்பவே நிறைய பேர் கண்டனங்கள் எழுப்புனாங்க. ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்தை எழுதினதே மனோன்மணியம் சுந்தரனார் தான். அந்த பேர் வச்சிருக்க ஒரு யூனிவர்சிட்டியே 3வது இடத்துல வந்து தமிழ் தாய் வாழ்த்தை தள்ளுறாங்கன்னா இது எந்த அளவுக்கு கொடுமையான விஷயம் அப்படின்ற மாதிரி சிபிஐ சண்முகமா இருக்கட்டும் நிறைய இடத்துல இருந்து கண்டனங்கள்லாம் தெரிவிச்சாங்க சார். இன்னைக்கு அதோட பட்டமளிப்பு விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து புறந்தள்ளி 3வது இடத்துல தான் பாடப்பட்டுச்சு. அதே மாதிரி ஆளுநர் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாரு. அவர் வந்து கோல்டு மெடலிஸ்டா இருக்கக்கூடிய 113 பேருக்கு மட்டும்தான் பட்டம் கொடுத்தாரு. மற்றவங்க எல்லாம் கீழே வாங்கிக்கலாம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவர்கள்லாம் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுந்து இந்த ஒரு நாளுக்காக நாங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம், அது ஆளுநர்கிட்ட கையில் வாங்க முடியாது அப்படின்னா எப்படி இதை ஒத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி அங்கே போராட்டம்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேலேறி வந்து அந்த தாளர் வந்து சொன்னார், இல்லை மேக்ஸிமம் பாசிபிள் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தர முடியுமோ நாங்கள் தரோம், ஆளுநர் கையில் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லியிருந்தாங்க சார். இந்த தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துல பாடுறது அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல வந்துச்சு. மத்திய அரசு வந்து ஒரு சுற்றறிக்கை கொடுத்தாங்க. தமிழ் மாநில பாடல் பாட வேண்டிய இடத்துல மாநில பாடலை முதல்ல பாடிட்டு செகண்ட் தேர்ட்ல வேணா தேசிய பாடல் வந்தே மாதரம்லாம் பாடிக்கலான்ற சுற்றறிக்கை வந்ததை தான் நம்ம பார்த்தோம். நிறைய இடத்துல பேசியிருக்கோம் அதை பத்தி. ஆனா அந்த யூனிவர்சிட்டி கல்வி நிலையங்கள்ல வந்து இதை உள்ள கொண்டு வர்றது எந்த அளவுக்கு நியாயமான விஷயம்? ஊழி இப்போ இது பத்தி ஜூலை 9ஆம் தேதி வந்து ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் ஆச்சு. ஒரு இவங்க கிட்ட இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து வந்து எல்லா மாநிலத்தை சேர்ந்த ஆமா. சீஃப் செக்ரட்டரிஸ்க்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து டோட்டலா மினிஸ்ட்ரிஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு இது பண்ணாங்க. அந்த பிடிஎஃப் நான் இந்த வீடியோவோட நம்மளோட லிங்க்ல யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். படிக்க தெரிஞ்ச இங்கிலீஷ்ல எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் படிக்க தெரியுமோ அவங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு, தமிழ்ல அதோட வெர்ஷன் என்கிட்ட இல்ல, நான் கிடைச்சா அதையும் போடுறேன். பட் இப்போ இங்கிலீஷ் வெர்ஷன் என்கிட்ட இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த பிடிஎஃப் இந்த லிங்க்ல ஷேர் பண்ணியிருக்கிற இடத்துல நானும் பல முறை வந்து நான் படிச்சு பார்த்துட்டேன். நீங்க யார் வேணாலும் திரும்ப படிச்சு பாருங்க. எனக்கு இதுல எங்க வந்து ஸ்டேட் சாங் வந்து பாடின பிறகுதான் நேஷனல் சாங்கோ நேஷனல் ஆந்தமோ பாடப்பட வேண்டும், அதற்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன், ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் இந்த ஒரு பிடிஎஃப்ல இல்லை. இதை தாண்டி இந்த விஷயத்துல நம்ம அந்த டைம்ல சொன்னோம், ஆமா இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ல பார்க்கும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா தான் இருக்குது எனக்கு. ஸோ அதனால இந்த தெளிவை இன்னும் கொடுக்காத பட்சத்தினால்தான் இது இப்படி நடக்குது அப்படின்றதான் நான் பார்க்கிறேன். இன்னுமே இதுல வந்து ஸ்டேட் சாங் நீங்க ஃபர்ஸ்ட் பாடிட்டு அப்புறமா தான் இது போடலான்றத அதிகாரப்பூர்வமா இவங்க இந்த கெசட்டட் ஆர்டர்ல கொடுக்கலங்கிறது என்னோட கருத்து. பட் இதை தாண்டி மக்கள் இதை பார்த்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் என்னன்னா, எனக்கு நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. இந்த இவங்களை வேற இந்த கைக்கூலிங்க, இந்த இந்த இதுங்களை வேற சமாளிக்கணும், பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் ஜோஜோ வடக்கண்ணா அப்படின்னு சொல்லி யாராவது போடுறதுக்கு ஏற்ற மாதிரி குலைக்குங்க. அப்ப இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த கூட்டம் இதெல்லாம் தாண்டி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தமிழ் தாய் வாழ்த்த பாட மாட்டேன், நான் நேஷனல் ஆந்தம் தான் பாடுவேன், இந்த கவர்னரு வந்தவங்கள 113 பேர் தான் கொடுப்பேன், இவங்களுக்கெல்லாம் மிச்சவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு. ஐயோ ஏங்க இருக்கிற டென்ஷன்ல நீங்க வேற இவர் மேல வேற ஒண்ணு. எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் சேர்ந்து வச்சு பேசி வச்சு இது பண்றாங்களோன்னு தோணுது பூவழி. அதாவது வந்து ஐயா கொடுக்குற பிரச்சனை கொடுங்க, நாங்க உங்களை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறோம், நம்ம ஒரு மாஸ் காட்டிட்டே இருப்போம். இதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த திமுக. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப நாங்க எதிர்க்க மாட்டோம். எப்படி எதிர்ப்போம் அப்படின்னா இவங்களை எதிர்க்க ஆரம்பிச்சிடுவோம். முன்னாடி நீங்க எங்க கூட பண்ணீங்க, இப்போ நீங்க அப்படி பண்ண போங்க. ஆனா அங்க இருந்து எதிர்வினை அவங்க ஆற்ற மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு நீங்க ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு டீசெண்டா இதை கண்டுக்காம விட்டுருவாங்க. ஏன் கண்டுக்காம இருக்கீங்க? பதில் பேச முடியாதா? என்ன உங்களுக்கு முதுகெலும்பு இல்லையா? அன்று திமுக என்ன செய்தது தெரியுமான்னு சொல்லி நாங்க அதை சொல்லி பாலிடிக்ஸ் பண்றோம், அவங்களுடைய சைலன்ஸ் வச்சு நாங்க பாலிடிக்ஸ் பண்ணிக்கிறோம் கமான்னு சொல்லி இவங்க பண்ற ஒரு சேட்டை இருக்கு. ஐயோ இவங்க கூட்டணி தாக்க முடியல. டைரக்டா
2029 ஒன்னா சேர்ந்து வாங்க, ஒரேடியா அடிச்சு அனுப்பலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா சார். அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சம்பவம் இன்னும் பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த தேர்தல்ல. மினிஸ்டர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து திரைத்துறையினர் வந்து ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாரு சார். அந்த ஈவெண்ட்ல வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய டைரக்டர்ஸ்லாம் பேசினாங்க. அவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா ஜோசப் விஜய் அவர்களுக்கு, சிஎம் அவர்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. எதனால அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் சைடு நிறைய இடத்துல ஷூட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு டிராஃபிக் வண்டி வரும், ஒரு பேட்ரோல் வண்டி வரும், அந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் வருவாங்க, எல்லாருக்குமே வந்து லஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போலாம் வராங்க, வந்து பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லை சார், சும்மா பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதே இப்போ இருக்கிற தாவேகா வேலைக்கெலாம் வந்தாங்கன்னா, சார் இங்கே வந்து ஷூட் பண்ண ரொம்ப சந்தோஷம் சார், பத்திரமா வந்துட்டு பத்திரமா போங்க, ஏதாவதுனா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பரை கொடுத்துட்டு போனாங்க. இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய சேஞ்ச். இந்த பீரியட்ல தான் வந்து திரைத்துறை வந்து தப்பிக்கும். இதுவரையுமே வந்து தமிழக அரசு திரைத்துறையினருக்கு எதுவுமே பண்ணது கிடையாது. திமுக அரசு தான் சொன்னாங்க. கடந்த அரசுகள் வந்து எதுவுமே செஞ்சது கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 100 ஏக்கர் லேண்ட் தந்தாங்களே தவிர வேற எதுவுமே குடுத்தது கிடையாது திரைத்துறையினருக்கு. ஸோ இப்போ இப்போ நமக்கு அமைச்சரா இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் வந்து ரொம்ப எளிமையா நடந்துக்கிறாரு. எந்த விஷயம்னாலுமே அவரை ரீச் அவுட் பண்ணி சீக்கிரமா எங்களால சொல்ல முடியுது. அப்படிங்கிற மாரி அவங்க பேசின எல்லா விஷயங்களும் நான் கன்சாலிடேட் பண்ணி சொல்றேன் சார். ஒருத்தர் சொன்னாங்க. இந்த பீரியட்ல தான் வந்து திரைத்துறையினர் தப்பிக்க முடியும். திரைத்துறையும் தப்பிக்க முடியும். ஸோ எங்களோட ஃபுல் சப்போர்ட் எங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தர் வந்து இப்போ சீஃப் மினிஸ்டரா இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயமும் ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க சார். திரைத்துறையினருக்கு வந்து ஸ்டேட் அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஸோ அது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்காம வருஷம் கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ வருஷம் அந்த அவார்ட்ஸ் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு சார். பேசிக்கா இப்போ அங்கே வந்தவங்கலாம் வந்துட்டு அந்த பிஆர்ஓவோட புது யூனியனுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வந்தாங்க. ஆனால் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, சிம்பிளா நீங்கள் சொன்னதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி நான் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் பார்த்த செய்திகளெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி சொன்னீங்க. இப்போ அதெல்லாம் சேர்த்து அப்படி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து நான் சிம்பிளாக ஒரே லைனில் சொல்கிறேன். ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் இருந்த வரைக்கும் எங்களுக்கு பெரிய டார்ச்சரா இருந்துச்சு. அவங்க இன்னுமே பெருசா பண்ணலாம்னு நினைக்கிறானுங்க, ஆனா பண்ண முடியல. பாக்கி இருந்த ரிலீஸை மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்ததுல ரொம்ப நன்றி ஐயா. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிறாங்க வடிவேல் ஸ்டைல்ல. சோ என்ன அப்படின்னா, பேசிக்கா ஒரே ஒரு நிறுவனம் எல்லா படத்தையும் நான் தான் ரிலீஸ் பண்ணுவேன். நான் ரிலீஸ் பண்ணாத படங்களை கூட வந்துட்டு அடுத்தவங்க ரிலீஸ் பண்ணா கூட அதுல என்னுடைய ஒரு தலையிடுதல் இருக்குன்றதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு மாஃபியா பெருசா நடத்திக்கிட்டு இருந்தாங்க சினிமால. அவங்களுடைய இந்த அதிகார துஷ்பிரயோகம். சோ இன்னைக்கு அந்த அதிகார துஷ்பிரயோகத்துல நடந்த சினிமா இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வந்து ஒரு சரியான அரசு வழி நடத்தக்கூடிய ஒரு தனிச்சியா இயங்கக்கூடிய அளவுக்கு அனைத்து இயக்குநர்களுக்கும் ப்ரொடியூசர்களுக்கும் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறனால அவங்க வந்து இந்த 5 வருஷத்துல சினிமா க்ரோ ஆகலன்னா பின்ன வேற எப்ப க்ரோ ஆகும் தமிழ்நாட்டுல, இதுதான் நமக்கு சரியான டைம் இருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த துறையும் அடுத்த பல துறைகள் போல சினிமா இண்டஸ்ட்ரியும் வந்து நல்ல முறையில் நல்ல சூப்பராக செயல்பட்டு ஒரு சின்ன சின்ன படங்கள்லாம் ஓடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கணும். அதுக்கான ஒரு ஈகோ சிஸ்டம் சரியாக இருந்தால் தான் இது நல்லா இருக்கும்னு அவர் சொன்னது மாதிரி அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த அமைச்சரவை சபையிலேருந்து ஒரு அரசு தரப்புலேருந்து அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை அவங்க செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பாக சார். நீங்கள் வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து டிவிகே வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் சொன்னீங்க சார். அது எல்லாமே வந்து நியூஸ் சேனல்ஸில் வந்துச்சா அப்படின்றது வந்து நம்ம கேள்விக்குறி தான் முன்னாடியே சொன்னோம். ஆனால் டிவிகே மேலே ஒரு அவதூறோ இல்லை ஏதாவது தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பிரேக்கிங் நியூஸில் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி 2 நாளாக வந்த 2 பிரேக்கிங் நியூஸ் தான் சார் சொல்ல போகிறோம். அமைச்சர் ஜெகதீஸ்வரி, மகளிர் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர், அவங்க வந்து அவங்க தொகுதி ராஜபாளையத்துக்குள்ள பக்கத்து தொகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து தாசில்தார் ஆஃபீஸில் வந்து போய் பார்த்துட்டு வந்து லட்டு கொடுத்ததாகவும், அவர் வந்து அவங்களோட தொகுதியில் இருக்க விஷயங்களை வந்து தலையிடுறதாகவும், அவங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து கொலை பண்ணிடுவேன், இல்லை அப்படின்னா ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு அவங்க சொன்ன ஆடியோ வந்து ராஜகுரு அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவரும் தாவேக்கால இருக்கக்கூடிய வடமேற்கு கழக செயலாளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரை வந்து இப்போ கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி ஏன் வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஆடியோ வந்து நேற்று ஃபுல்லாக
நியூஸ் சேனல்ஸ்லாம் பேசியிருந்தாங்க சார். ஆனால் அவங்க தரப்புலேருந்து விளக்கம் தரப்பட்டது என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கூட அவங்க சட்டமன்ற உறுப்பினர் தானே, அவங்க எப்படி இந்த மாதிரி விஷயங்களை பேச முடியும் அப்படிங்கிறது அவங்க தரப்புலேருந்து கொடுக்கப்பட்ட விளக்கம் சார். ஸோ இந்த மாதிரி 1 இல்லை 2 இல்லை, திடீர்னு ஒரு 2-3 நாளாக வந்துட்டு, அதுவும் இந்த நீட் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த 2 நாளாக திங்கள் செவ்வாய் 2 நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்குது அங்கங்கே. இந்த எம்எல்ஏ இப்படி பண்ணாரு, இந்த அமைச்சர் இப்படி பேசுனாங்க, இந்த ஃபோன் கால் ரெக்கார்டிங் அது இது திமிரா பேசுனாங்க நடந்துக்கிட்டாங்கன்னு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து தஞ்சாவூர் எம்எல்ஏ அவர்கள் வந்துட்டு மது பாட்டில் கையில வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு பழைய வீடியோ ஒன்று எடுத்து விட்டாங்க. ஆமா. அதுக்கப்புறம் சரத்குமார் அவர்கள் குறித்த ஒரு பிரச்சனை, அமைச்சர் இவரு நம்ம ரமேஷ் அவர்கள் மீது வந்த ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு ஆதாரம் இருக்குது இல்ல அப்படிங்கிறத தாண்டி சில விஷயங்கள் இதுல வந்து அவங்களை எப்படியாவது இது பண்ணணும்னு பழைய வீடியோக்கெல்லாம் தேடி எடுத்து போடுறாங்க. இதை நம்ம வந்து ஸ்டார்டிங்லயே சொன்னோம், எலெக்ஷன் முடிஞ்ச டைம்லயே சொன்னோம். எல்லாருமே ரொம்ப பெரிய ஒரு தூய அரசியல்ல இருக்கணும்னு இவங்க நினைச்சாலுமே கூட இவங்க பாஸ்ட்ல பண்ண ஏதாவது ஒரு விஷயத்தை இவங்க தேடி எடுத்து போட்டு இவங்க காலி பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா வந்து திமுகவுடைய அரசியல் அதுதான். அவங்களுடைய கரண்டே வந்து குப்பை கூடாரமா இருக்கும். ஆனாலும் இவங்க வந்து நம்மளுடைய பாஸ்ட்ல இருந்து எதையாவது ஒண்ணு எடுத்துட்டு வந்து பேசுறது, பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து எடுத்துட்டு வந்து பேசுறதுங்கிற அந்த வேலையை இவங்க ரொம்ப வாடிக்கையா பண்ணுவாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ அதனால என்ன இருந்தாலுமே அதெல்லாம் தாண்டி இப்போதைய இந்த அமைச்சருடைய ஆடியோன்னு சொல்லி வந்திருக்கிறதாக இருக்கட்டும், இந்த எம்எல்ஏ ஒருத்தர் பேசுறதாக இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே இவங்க இன்னும் அனைவரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ராப்பர் பீப்புளுடைய மேண்டேட்ல வந்த ஒரு ஆட்சி. பீப்புள் நம்புறதுக்கு காரணமே வந்து இது திமுக இல்லாம அதிமுக இல்லாம ஒரு கட்சி ரொம்ப ஒரு பியோர் பாலிடிக்ஸ் பண்ணணும் நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த 107 எம்எல்ஏக்களுக்கு இருக்கு. அதுல விஜய் அவர்களுடைய பெயரையோ இல்ல வந்து இந்த கட்சியுடைய பெயரையோ கெடுக்கக்கூடிய வகையில நம்ம எந்த செயலையும் செய்யக்கூடாது. நம்மளை நம்பி போட்ட ஓட்டுக்கு நம்ம ஒழுங்கா இருக்கணுங்கிறத இந்த எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் புரிஞ்சுக்கிட்டு இனிமேலையாவது ஒழுங்கா நடந்துக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு குட்டி குட்டி சாம்பிளா தான் நான் பாக்குறேன். நான் வந்து இதுல எதுலையுமே வந்துட்டு இதே திமுக காரங்க மேல ஒரு விஷயம் வந்திருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி இப்ப நம்மள வந்து தாய்க்காக்கு சப்போர்ட் பண்ற சேனல்னு சொல்றாங்களே, இதே மாதிரி நான் வந்து சேலஞ்ச் பண்றேன், பெட்டு கட்டுறேன். திமுகவுடைய சொம்பு சேனலா திமுகவுடைய இந்த ஊப்பிக்களா இருக்கிறவனுங்க யாரெல்லாம் போய் அன்றைய முதல்வரை நேர்ல போய் சந்திச்சு ஷால் போட்டுக்கிட்டு கை கொடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டுலாம் வந்தாங்களோ அவங்களுடைய சேனல்கள்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த டைம்ல நடந்தப்ப அதை எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணி போட்டிருப்பாங்கன்ற வீடியோவை போய் நீங்க எல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஓகே, அதுல நல்லா தெரியும் சப்பக்கட்டு கட்டி சப்போர்ட் பண்ணி என்னென்னமோ பேசுவாங்க. பட் நமக்கு அதுக்கான அவசியம் கிடையாது. பிகாஸ் வி ஆர் நாட் ஃபண்டட் பை டிவிகே. அந்த அவசியம் நமக்கு கிடையாது. நம்மளுடைய சுய கருத்துக்களை இதுல சொல்றோம். மக்கள் அதை ஆதரிக்கிறாங்கன்றதுனால என்னால தைரியமா சொல்ல முடியும், டிவிகேல இந்த மாதிரி பண்றவங்க எல்லாருமே கண்டிப்பா நடவடிக்கை எடுத்துதான் ஆகும். ஸோ இந்த நடவடிக்கைகளை வந்துட்டு தாவேகாவுடைய அரசு தரப்புல இருந்து எப்படி செங்கல்பட்டுல இருந்த ஒருத்தர் மேல வந்து நடவடிக்கை எடுத்தாங்களோ அது மாதிரி இன்னைக்கு இந்த அமைச்சரை நேரடியா கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க பேசுறதாக ஒரு ஆடியோ வந்திருக்குது, ஒரு கொலை மிரட்டல் நீங்க விட்டதாக வந்திருக்குது. அது நீங்க இப்ப அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமாவோ இல்ல நீங்க எம்எல்ஏவா இருக்கும் போதோ இந்த தாவேக கட்சியை நம்பி நிறைய பேர் இன்னும் வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மாற்று அரசியல் கட்சியை நம்பி நீங்க இன்னுமே உள்ள இருக்கிறவங்களை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிக்கிட்டு கொன்னு போட்டுருவேன் வெட்டி போட்டுருவேன்னா நீங்க பேசிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி கட்சி அது கிடையாது. உங்களுக்கு கீழே இருக்கிற அனைவரையுமே நீங்க அனுசரிச்சு போகும். சரி, அவருடைய தப்பாவே இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க, அந்த எம்எல்ஏ போய் ஒரு ஆராய்ச்சி நடத்துறாங்க அப்படி இப்படின்னா அது பரவாயில்ல. அதுவும் வந்து எங்கெங்கெல்லாம் அவங்களால போக முடியுமோ எங்கெங்கெல்லாம் அவங்க போகணுமோ அங்க மட்டும் சொல்றேன். சில இடங்களுக்குலாம் அவங்களே போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் நடத்தக்கூடாதுன்றதையுமே கட்சியிலே சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி இடங்களுக்கு எம்எல்ஏ போனா ரைட்டு, நீங்க வந்து எம்எல்ஏ கிடையாது, அப்ப நீங்க ஏன் போறீங்க அப்படிங்கிறத ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷனா நடத்துறது சரி. ஆனா அதை தாண்டி இந்த மாதிரி வன்முறையை கையில் எடுக்கும் வகையில பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் பேசாம இருக்கணுங்கிறதுனால அவங்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணணும். அதை கண்டிப்பா இந்த டிசிப்ளினரி ஆக்ஷன் கமிட்டி சார்பாக அவங்க ப்ராப்பரா கூப்பிட்டு பேசுவாங்கன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு, பண்ணுவாங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா சார். கிளம்புறீங்க இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இந்த மாதிரி நீங்க கிளம்பினா நான் உங்களை கிளம்ப விட்டுருவேன், போறதும் போறீங்க, இதை பார்த்துட்டு போயிருங்க. ஆளுக்கு கடைசி வரைக்கும் மேகதாதுன்னா என்னன்னு தெரியாது.
ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்கு நிப்பாட்டிட்டு கேட்டு பாருங்க. உதயநிதிட்டு போய் மேகதாதுல என்ன பிரச்சனை, உங்க தாத்தா என்ன செஞ்சாரு, 1970 என்ன செஞ்சாரு, இதெல்லாம் கேட்டு பாருங்க. எதுவுமே தெரியாம யாராவது கொடுக்கறது அறிக்கையை வெளியிட்டது தான் ஸ்டாலினோட வேலை. மேகதாட்டு அணை குறித்து எதிர்க்கட்சி தலைவர் பெரிதாக ஒன்றும் தெரியாது. சிடிஆர் நிர்மல்குமார் உங்களுடைய கொஞ்சம் இவன் டம்மி தான் போட்டிருக்கு. ஹென்ஸ் ப்ரூவ்டு மாதிரி இருந்துச்சு சார் வீடியோ. அவர்கிட்ட போய் கேளுங்க, அவருக்கு எதுவும் தெரியாது. சார் உங்களுக்கு மேகதாது பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தெரியாதுன்னு தான் நினைப்பேன், வேற என்ன நினைப்பேன். ஓகே பூமி, நாளைக்கு சந்திப்போம். எஸ் சார், கண்டிப்பா சார். தேங்க்யூ சார்.